வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி மாதம் வளர்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது, வராகியம்மனுக்கு ஏற்ற வேண்டிய தீப வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விரதம் இருந்து வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பங்குனி வளர்பிறை பஞ்சமி ரொம்ப சிறப்புக்குரிய பஞ்சமி. எப்போதுமே வராகியம்மனுக்கு வளர்பிறையும் ப்ளஸ் தேய்பிறையுமே ரெண்டுமே சிறப்புக்குரியதான். உங்களுடைய பிரச்சனை எப்படி இருக்கோ அதற்கேற்ற பஞ்சமி தேர்ந்தெடுத்து நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்யலாம். இப்போ நீங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இல்லை வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், ஏதேனும் ஒன்று நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பொருளாதார முன்னேற்றத்திற்காக இல்லை வருமானத்திற்காக வழிபாடு செய்யும்போது வளர்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமாக இருக்கும். கடன் பிரச்சனை மற்றும் வேறு ஏதேனும் பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு நினைக்கும்போது தேய்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யணும். அதாவது வராகியம்மனுடைய படமோ சிலை இல்லாட்டா கூட பிரச்சனை இல்லை, விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செஞ்சால் கூட போதும். மாதத்தில் ஒரே ஒரு நாள் அல்லது